இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்பினாங்க. மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். ஒரு ஊரா போய் கொடுத்தோம். படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. எந்த நேரத்திலையும் அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் மனுஸ்மிருதி. இப்ப ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற அது ஒரு இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன். சிவாலயங்களை இடிப்போம் திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான். அடித்து கொல்லுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்து போடுறாங்க. இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5-6 தொலைக்காட்சிகளை மொத்தமா பிஜேபி RSS குத்தகை எடுத்துக்கிச்சு. அவங்க வேலையே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது, அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது. அப்படி ஒன்னும் இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்கா கூட அடிக்கல, ஆனா அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். திருமாவளவன் பாரு வன்முறையை தூண்டுகிறார். அந்த தனியார் தொலைக்காட்சியில காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட், உடனே H. ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாத்தி விட்டுறாதீங்க, அது நல்ல அரசியல் இல்ல. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இதை பத்தி கேட்கன்னு கேட்கறாங்க. ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற கட்சி, 6வது முறையா ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற கட்சி. அந்த கட்சியை எவனோ எதிர்த்து பார்த்து அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான், காணாம போயிட்டான், கரைஞ்சு போயிட்டான். அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமை உள்ள கட்சி. அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? நாங்க ஏன் தலையிடுறோம்னா, நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள். ஒரு பிராமணன் காலை கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும். அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா SC கிடையாது, தலித் கிடையாது. இங்க ஆண்ட சாதின்னு பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா? நாங்க ஆண்ட வம்சம், ஆண்ட சாதி. பிராமணர்களின் பார்வையில் நீயின் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று. உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது. நீ பார், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாள்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரை எல்லாம், அவங்க நிலையெல்லாம் என்னங்கிறது பின்னால பார்ப்பாங்க. அப்பதான் திருமாவளவனுடைய போராட்டத்தின் அறுவை புரியும். RSS பிஜேபி இது மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்குறாங்க. நான் கேட்டா நான் அப்பயே IPS படிச்சேன்றா. ஏது ஓபிசிக்கு எதிரான சங்கங்கிறது கூடவா தெரியல? அறிவு கூட இல்லைன்னு கேட்டா கோபம் வந்துடும். இப்ப 4 MLA இருக்கிற, அடுத்த எலெக்ஷன்ல ஒருத்த கூட இல்லாம போகலாம், அது பிரச்சனை இல்லை. அது அல்ல நம்முடைய நோக்கம். நம்மள தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க, தோக்கடிச்சுட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக நாங்க களத்துக்கு வரல. எத்தனையோ இடங்கள் இது 1-2 இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது 1-2 பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம அது வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள். இன்றைக்கு ஏன் திருமாவளவனுக்கு எதிராக அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செருப்பை எடுத்து வீசாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழுக்கு இங்கே துணிச்சல் இருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல், உறுதிப்படுத்தாமல், பாதிக்கப்பட்டவனாக கருதப்படுகிற அந்த வழக்குரைஞரிடம் கூட பேட்டி எடுக்காமல், அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள். அதுதான் பிரச்சனைக்கு முதல் தீப்பொறி. நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. 2:34 சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. 2:39 அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் அதுல போய் அதை அப்டேட் பண்றாங்க, போஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு எடிட் பண்ணி வெளியே போடுறாங்க, தலைப்பு போட்டு. முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை.
இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். ஆனால் அடித்து கொல்லுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்து போடுறாங்க அடுத்த சில நிமிடங்கள்ல. இப்ப இந்த தொலைக்காட்சி இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5-6 தொலைக்காட்சிகளை மொத்தமா பிஜேபி RSS குத்தகை எடுத்துக்கிச்சு. அவங்க வேலையே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது, அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் புளியந்தோப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம். அப்ப காளிமுத்து தான் அங்க கமிஷனரா இருந்தார், IPS. அப்ப நான் பேசும்போது என்ன சொன்னேன், 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீங்கள் இடிப்பதற்கு சொன்ன காரணம், அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது, அதை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 400 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம், சரி, நாம் இல்லை என்று வாதிடவில்லை, இருந்திருக்கலாம். அதற்காக இதை இடித்துவிட்டுத்தான் அங்கே கோயிலை கட்ட வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால், சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. திருப்பதி கோவிலே புத்த விகார்தான் என்று ஒருவன் ஆய்வு செய்து PhD பட்டம் வாங்கியிருக்கிறான். அவன் பெயர் ஜமனதாஸ். கூகுள்ல கூட போய் பாருங்க, அந்த ஆய்வு கட்டுரையே இருக்கு. இப்ப அவன்லாம் கிளம்புனா என்ன ஆகிறது? இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன். இது அப்படியே திரித்த தொலைக்காட்சி தான் அந்த தொலைக்காட்சி. சிவாலயங்களை இடிப்போம், திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான். நான் சொன்ன இன்டர்பிரேஷனே வேற. நீங்க ராமர் பிறந்த கோவில், ராமர் கோயில் இருந்த இடத்துல 400 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல இருந்தது, அது இருந்த இடத்துல மசூதியை கட்டிட்டீங்க, அதனால நாங்க இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம் சொல்றீங்களே, அது என்ன நியாயம்? பக்கத்திலே பல ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களால கட்ட முடியாதா அதே அயோத்தியாவில்? இதுதான் என்னுடைய கொஸ்டின், என்னுடைய கேள்வி இதுதான். ஆனா அது எப்படி திருச்சி அவதூறு பரப்புனாங்க பாருங்க. அதே மாதிரி கொரோனா டைம்ல நான் ஆன்லைன்ல பேசுறேன். அது பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. எங்கேயோ ஐரோப்பிய நாட்டில இருந்து ஒரு தம்பி அதை ஒருங்கிணைக்கிறாரு. நான் பேசும்போது மனுஸ்மிருதியை பத்தி பேசுறேன். இப்ப ஐயாங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அம்பேத்கர் எரித்தார், பெரியார் எரித்தார், அந்த வரலாறெல்லாம் நம்ம படிச்சதுனால படிச்சதை பேச தூண்டுது. படிச்சதை பேசாம இருக்க முடியாது இல்லையா? அப்ப பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும், பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, அதாவது வேற அர்த்தத்தில் அது வருது, கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, எந்த நேரத்திலையும் அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மனுஸ்மிருதி. இப்ப ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற அது ஒரு இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன். உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்புனாங்க. இப்ப எல்லாரும் கத்துனாங்க. நான் சொன்னேன், மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். ஊரா போய் கொடுத்தோம். படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாங்க. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமா தாக்கினார்கள். அவர் இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறாரு.
அப்படி ஒன்னும் இல்ல. ஆனா அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்கா கூட அடிக்கல, ஆனா அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். திருமாவளவன் பாரு வன்முறையை தூண்டுகிறார், இப்ப அடிக்க சொல்றாருல, இவரு இப்படி பேசுறவரு அப்ப அடிக்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரலேட் பண்றாங்க. இப்ப வீடியோ கிடைச்சிருக்கு, ஃபுட்டேஜ். அவங்க பேசின வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. உள்ள என்ன பேசுறாங்க சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது. 30 நொடிகள்ல அவன் ஓடுறான். உள்ள போயிட்டு 53 நிமிஷம் அந்த பார் கவுன்சில்ல இயல்பா இருக்கிறான். அங்க போறான், இங்க வரான், அவரை பாக்குறான், இவரை பாக்குறான், உட்கார்றான், பேப்பர் படிக்கிறான், எழுதுறான், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான். போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸ்டேஷன் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அப்படி உடனே ஆம்புலன்ஸ் கூடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போறாங்க. போய் அங்க டியூப் வைக்கிறாங்க, கழுத்துல பேடு போடுறாங்க. உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போன் பண்ணி வர சொல்றாங்க. எல்லாம் பாக்குறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல. இது எவ்வளவு பெரிய நாடகம் பாரு. இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தனியார் தொலைக்காட்சியில காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட். உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதான் நம்முடைய நீதிபதி சொன்னாரு, நீ மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச துணை அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். நாம் இதை எதிர்பார்க்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. ஐடியாலஜிக்கல் வார், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எலக்டோரலா உங்களுக்கு திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம். ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி, நாங்க எலக்டோரலா உங்களை காம்பீட் பண்ணல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போ ஏடிஎம்கேவே நீங்க காலி பண்றதுதான் உங்க நோக்கம். இதான் உங்க ஹிடன் அஜெண்டா, அவங்கள தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவலை. அதான் அடிக்கடி சொல்றேன், நீ உங்களுடைய இண்டிபெண்டன்சியை காப்பாத்திக்கிங்க, தனியா நில்லுங்க. உங்களுக்கு இன்னும் தனியா அந்த அம்மா இல்லாத நேரத்திலே 65 இடத்துல வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. உங்க ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்குது, அப்படியே காப்பாத்திக்கிங்க. அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாத்தி விட்டுறாதீங்க, அது நல்ல அரசியல் இல்ல. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா, நீ யார் இதை பத்தி கேட்கன்னு கேட்கிறாங்க அதிமுகவில். நீங்க எலக்டோரலா எப்படி வேணாலும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள், சமத்துவத்தை ஏற்காதவர்கள், பெண் உரிமையை விரும்பாதவர்கள், இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை, அதற்கு முயற்சிப்பதை, அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துட்டு பேசுறான். ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்கிறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யாரு போய் முட்டு கொடுக்க போறா? சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும். ஒரு பொருள் இந்த செவரு பொதுவா சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான், சாயாம இருக்கிறது. சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும். அது ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சி, 6வது முறையா ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சி. அந்த கட்சியை எவனோ எதிர்த்து பார்த்து அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான், காணாம போயிட்டான்.
கரைஞ்சு போயிட்டான். அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமை உள்ள கட்சி. அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? நாங்க ஏன் தலையிடுறோம்னா, நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள். அது திமுக பேசலாம், திமுக பேசுங்கிறதுக்காக நாங்க அந்த அரசியலை பேசாம இருக்க முடியாது. நாங்களும் பேசுறது சமூக நீதி அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரிய அரசியல். பாண்டேங்கிற அனூப் பாண்டேங்கிற ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவனை விமர்சனம் செய்து ஒரு மீம்ஸ் போட்டுறான். அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன தண்டனைன்னா, ஒரு பிராமணன் காலை கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும். அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா எஸ்சி கிடையாது, தலித் கிடையாது. இங்க ஆண்ட சாதின்னு பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா? அங்க ஆண்ட வம்சம், ஆண்ட சாதி. பிராமணர்களின் பார்வையில் நீயும் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று. உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது. நீ பார், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாள்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரை எல்லாம். அவங்க நிலையெல்லாம் என்னங்கிறது பின்னால பார்ப்பாங்க. அப்பதான் திருமாவளவனுடைய போராட்டத்தின் அருமை புரியும். அப்பதான் அந்த அருமை புரியும். யாருக்காக பேசினான், எதற்காக பேசினான், அவன் சொன்னது உண்மைதான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக காரர்கள் சிந்திக்க போகிறார்கள். திருமாவளவன் சொன்னது சரிதான், பிஜேபி நம்மளை காலி பண்ணிடுச்சு அப்படிங்கறது அப்பதான் புரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிய போகுது பாருங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி இது மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்குறாங்க. நான் கேட்டா நான் அப்பயே ஐபிஎஸ் படிச்சேன்றான். ஏது ஓபிசிக்கு எதிரான சங்கங்கிறது கூட தெரியல. சூத்திரசாதிகளுக்கு எதிரான சங்கம் அப்படிங்கிறது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. இது வளர்ந்தா ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூடவா இல்ல, அறிவு கூட இல்லைன்னு கேட்டா கோபம் வந்துடும். இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் அரசியல் செய்து பண்படுத்திய இந்த மண்ணுக்குள்ள ஒரு சனாதன சக்தியை வலிமை பெற வைத்தால் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கறது எண்ணி பார்க்க வேண்டாமா? நாம் கூட்டணியில இருக்கிறோம் என்பதற்காக, கூட்டணியின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தலித் மக்களுக்கு எதிராக என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. நான் தலித்துகளுக்கு ஆதரவா பேசல, திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன். நாங்க திமுக விமர்சனம் பண்ணா நீ ஏன் தலையீடு செய்யற? நாம் பேசுற அரசியலை நீ விமர்சிக்கிற. நாம் பேசுற அரசியல் பெரியார் பேசிய அரசியல். பெரியாரையே நீ விமர்சிக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதே நீ காலி பண்ணிட்டா நான் எப்படி இங்க களத்தில் நின்று மக்களை அணிதிரட்ட முடியும், அரசியல் படுத்த முடியும்? பெரியாரே நீ கன்னடன் சொன்னா நாளைக்கு அம்பேத்கரை மராத்தின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அம்பேத்கர் வேண்டாம், பெரியாரு வேண்டாம், மார்க்ஸ் வேண்டாம்னா நான் எந்த அரசியலை பேச முடியும்? சமத்துவத்திற்கான அரசியல். இங்க இனவாதம் தான் சாதியவாதமாக இருக்கிறது, சாதியவாதம் தான் இனவாதமாக இருக்கிறது, சாதியவாதம் இனவாதம் தான் இங்கே மதவாதமாக இருக்கிறது, மதவாதம் தான் சனாதனவாதமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கருத்தியல் ரீதியாக நாம் துணிந்து எதிர்த்து களமாட தயாராக வேண்டும். எலக்டோரல்ல எப்படி இப்படி அப்படி வரலாம் போலாம். இப்ப 4 எம்எல்ஏ இருக்கிற அடுத்த எலெக்ஷன்ல ஒருத்த கூட இல்லாம போகலாம். அது பிரச்சனை இல்லை. அது அல்ல நம்முடைய நோக்கம். நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க, தோக்கடிச்சிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக நாங்க களத்துக்கு வரல. ஐடியாலஜிகளா ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். கருத்தியல் ரீதியாக ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அதனாலதான் என்ன உந்தி தள்ளியது. 6ஆம் தேதி பாக்குறேன், 7ஆம் தேதி புரொட்டஸ்ட் பண்ணுங்க, கட்சியை உடனே திரட்ட முடியாது, ஒரு 100 வழக்கறிஞர்களாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் வீதிக்கு வர வேண்டும், அடுத்த நாள் போராட்டம் நடத்தணும். நானே தலைமை தாங்கிறேன், நீங்க நடத்திட்டு போங்க நான் சொல்லல. ஏன்னா நானும் ஒரு அட்வொகேட்டா என்ரோல் பண்ணிருக்கிறேன். அந்த தம்பி தான் அட்வொகேட்டா, நான் அட்வொகேட் இல்லையா? சரி, திருமாவளவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தாரு. சார், அந்த தம்பி தெரியாம ஏதோ பண்ணிருப்பாரு, விடுங்க, அவரை ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாதீங்க, தயவுசெய்து அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் அட்வொகேட்டா எதுவும் எனக்கு தெரியாது. உங்க பையங்கள்லாம் அங்க மறியல் பண்றாங்க, யாரு சார் அங்க இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, போனை கொடுங்க. உடனே போனை கொடுத்தேன்.
ஏன்பா இதை போய் பிரச்சனை ஆக்குறீங்க, கலைஞ்சு போங்க, பெருசாக்காதீங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். பார்வேந்தர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஒரு சிம்பிள் மேட்டர், இது சாதாரணமான விஷயம். இதுக்கு டிசி சுந்தரவடிவேலே சாட்சி. அவருடைய போன்ல தான் பேசினேன். ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும், அவர் அது கொடுத்தாருன்னா நம்ம சோசியல் மீடியாவில் போடலாம். நான் பேசுனது நாம் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டோம். எத்தனையோ இடங்கள், இது ஒன்னா ரெண்டா, இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது ஒன்னா ரெண்டா, பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம அதை வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால எதையுமே நம்ம பெரிதுபடுத்தினதே கிடையாது. ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறேன். நான் கொஞ்சம் சுயநினைவு இருந்தப்ப பத்திரிகையாளர் கேட்டான், சார் இதுல PMK தலையிட்டு இருக்குமா, சதி செய்திருக்குமா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை கொல்ல முயற்சித்தார்களா? நான் அவனை கடுமையா கோபிச்சேன். என்னப்பா தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல. இப்ப போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க, நாம போராடி இருக்கணும்னா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம போராட்டம் நடத்தி அவன் மேல FIR போட வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதனால வந்த விளைவுதான் இது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இது நான் மறுபடியும் சொல்றேன், இதுல BJP RSS எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ், திருமாவளவன், அவங்க ஒரே காஸ்ட். அமுல்ராஜுக்கு எதிராக இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. அமுல்ராஜுக்கு எனக்கும் பாக்குற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி, அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இது வரலும் ஒரு நாளும் VCKவுக்கு அவர் வந்ததில்லை, அவரு இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை. அவர் எலெக்ஷன்ல நின்று இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை. அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமா தான் சிந்திப்பாங்க. தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமா சிந்திச்சதே கிடையாது. அப்படி சிந்திச்சதே கிடையாது. அதுல விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது. யாருகிட்டே அப்படி உறவானது கிடையாது. அவர் தலித்து, அதனால எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டோமா, நாம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த புட்டேஜ் கேட்டோம், அது முறைப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த சந்திரமோகன் திலீபன் வந்திருக்கிறாரு. ஏதோ போய் பயங்கரமா தாக்கிட்டாரு நாங்களும் நினைச்சுக்கிறோம். நாங்க போனா இப்படி 2 கையை வாங்குறாரு. வீடியோ பார்த்தா கை அவ்வளவுதான், கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க. அது 3 தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியல இப்படி லேசா போகுது, இப்படி தட்டுக்கிறாரு. அவர் தலையில கூட ஓங்கி அடிக்கல. ஆனா கொடூரமாக தாக்கினார்கள், கடுமையாக தாக்கினார்கள். அவர் ஏன் உள்ள போனாருன்னு தெரியல. எப்படி அவர் ஏதாவது கார்டு வாங்க போனாரான்னு தெரியல. எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா, பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம். காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் திருமாவுடைய ஆட்கள் உள்ள பூந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷனை உருவாக்குறது. அப்படியே சாதி ரீதியா எல்லா இடங்களையும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, விடாதீங்க, அங்கங்க தீர்மானம் போடுங்க, அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. BR கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை, தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை. எனது அருமை தோழர்களே, இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம்.
அதுல நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு இருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம். உயர்நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன்.